ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சேப்பங்கிழங்க வச்சு ஒரு அருமையான கட்லெட் பார்க்க போறோம். எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. இந்த சேப்பங்கிழங்கு ஒரு அஜீரணத்தை போக்கி நல்ல பசியை கொடுக்கும். வாதம் பித்தம் அந்த மாதிரி எல்லாம் வராம தடுக்கும். சேப்பங்கிழங்க ஒரு குக்கர்ல போட்டு புளி கல் உப்பு சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கணும். புளி கொஞ்சம் போட்டுக்கிட்டோம்னா நமச்செல்லாம் எடுக்காம நல்லா இருக்கும். நல்லா குழைய வேக வச்சு இந்த மாதிரி மசிச்சு எடுத்துக்குங்க. அடுத்து மிளகு 1 ஸ்பூனு, வெந்தயம் 1/4 ஸ்பூனு, சோம்பு 3/4 ஸ்பூனு, ஜீரகம் 3/4 ஸ்பூனு எல்லாத்தையும் வறுக்காம பொடிச்சு எடுத்துக்க போறோம். வறுக்க தேவையில்லை. ஒரு வாணலியில கொஞ்சமா 1 ஸ்பூனு எண்ணெய் விட்டு இஞ்சி பொடியா நறுக்கின இஞ்சியை போட்டு வதக்கிக்க போறோம். இது ஜீரணத்துக்காக சேர்க்கிறோம். அப்புறம் பச்சை மிளகாய் சேர்க்க போறோம். 2 பச்சை மிளகாய் பொடியா நறுக்கி எடுத்துக்கோங்க. ஒரு 1/4 கிலோ சேப்பங்கிழங்குக்கு சரியா இருக்கும். பச்சை மிளகாய், ஒரு பெரிய வெங்காயம் பொடியா நறுக்கினது, பச்சை வாசனை போக வறுத்து எடுத்துக்கலாம். நம்ம வதக்கி வச்சத அந்த சேப்பங்கிழங்குல சேர்த்துக்கலாம். பொடி பண்ணதையும் போட்டுக்கலாம். அரிசி மாவு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். கிழங்கு ஏற்கனவே வேக வைக்கையிலே நம்ம உப்பு போட்டுட்டோம். இப்ப அரிசி மாவு வெங்காயத்துக்காக கொஞ்சம் ஒரு 1/4 ஸ்பூன் உப்பு போட்டுக்குங்க. எல்லாத்தையும் நல்லா கலந்து எடுத்துக்குங்க. தண்ணி சேர்க்காம கலந்துக்குங்க. இது நம்ம பிரெட் கிரம்ஸ் இருந்தா அதுல பெரட்டி எடுத்துக்கலாம். இல்லைன்னா மில்க் ரஸ்க் இருந்தா கூட அதுல சேர்த்து பெரட்டி எடுத்துக்கலாம். நல்லா எல்லா இடமும் கலக்கிற மாதிரி நல்லா கலந்துக்கங்க. கையை லேசா தண்ணியில நனைச்சுக்கிட்டு தட்டினீங்கன்னா ஈஸியா தட்ட வரும். நல்லா எல்லா பக்கமும் படுற மாதிரி பிரெட் கிரம்ஸை நல்லா டிப் பண்ணிக்கங்க. எண்ணெய் காஞ்ச உடனே மிதமான தீயில இது 2 பக்கமும் பொரியிற மாதிரி பொரிச்சு எடுக்க போறோம். மறக்காம குக் ஃபார் ஹெல்த்ங்கிற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் தொடர்ந்து நாங்க போடுற வீடியோ உங்களுக்கு கிடைக்கும். ரெண்டு பக்கமும் திருப்பி விட்டுக்கலாம். பார்க்கவே எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. இது மதிய சாப்பாட்டுக்கு கூட எடுத்துக்கலாம், அப்படியே சாப்பிடலாம். ஈவினிங் ஸ்நாக்ஸாவும் சாப்பிடலாம். டொமேட்டோ சாஸ் ஊற்றி சாப்பிட்டா ரொம்ப சூப்பரா இருக்கும், டேஸ்டா இருக்கும். சுவையான ஹெல்த்தான சேப்பங்கிழங்கு கட்லெட் ரெடி ஆயிடுச்சு. தேங்க்யூ.